பாருங்க திருவண்ணாமலையில் எப்படி ஒரு பீச் செட்டப் உண்டு. உள்ளுக்குள்ள அவ்வளோ இடங்கள் ஒளிஞ்சு போய் கிடக்கு. இது ரெஸ்டாரண்ட். பீச்சை பாருங்களா எப்படி இருக்குண்டு. திருவண்ணாமலையில் உள்ள பெர்னாண்டோஸ் பார் மார்க்கெட் பீச் வரும். ஃபுல்லாக அஞ்சால பீச்சாக தான் இருக்குது. பெருச மாதிரி தான் இருக்குண்ணே. பீச்சை பாருங்க. எல்லாம் கூகுள் பார் இருக்குது, எல்லாம் இருக்குது. சோலா ஜங்கிள் ஜிம் ஐஸ் பாத். பகலும் நல்லா தான் இருக்குது. இரவையில் இன்னும் நல்லா கூட்டமாக இருக்கும். திருகோணமலை ஆயுர்வேதிக் மெடிசின். மசாஜ், ஹெட் ஷோல்டர் மசாஜ், பேக் மசாஜ், ஹெட் மசாஜ், ஃபுட் மசாஜ், எல்லா மசாஜும் இருக்குது. இதை பாருங்கள், திருவோணமலையில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டூரிஸ்ட் வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பீச் தான். ஊருப்பட்ட ரெஸ்டாரண்ட்கள் அதுகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி தான் பார்த்தேன்னா பெர்னாண்டோஸ் பார் என்னவோ இருந்துச்சு. இதில் இந்த இடமெல்லாம் நைட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நைட்டில் சும்மா டிஜே மியூசிக்கோட பார், அப்புறம் வந்து குளிக்கிறது இடங்கள். நீங்கள் டால்ஃபின் பார்க்க போகண்டாலாம் போகலாம். பாருங்களேன் அப்படி இருக்குண்டு. இது பகலில், நைட்டில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது பெர்னாண்டோஸ் பாருண்டு கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன் அந்த இடத்த. அப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ டேபிள்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாமே உட்காந்து சாப்பிட்றது தான். ஊருப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி இதில் உட்காந்து சாப்பிட்லாம் இரவில். இது ரெஸ்டாரண்ட் வித் பாரோட. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மிடி சைடில் பார்த்த மாதிரி இருக்குது. போட்லாம் நிற்கிது. போட் நிற்கிது, 2 கப்பல் நிற்கிது. திருவண்ணாமலைக்குள்ளேயே எவ்வளோ ஒரு இடம் ஒழிஞ்சிருக்குன்னு. அது வந்து அந்த டால்ஃபின் பார்க்க போகிறது. அதில் வந்தால் டால்ஃபின் பார்க்கலாம். அது எல்லாமே டால்ஃபின் வாட்ச் தான். ஓ என்ன இருக்குது. ஐட்டம் ஃப்ரூட் சாலட், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் டால், சம்பல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட்டு. இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டு இருக்குன்னு. பஸ் நண்டுன்ற இறாலை பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ 1 கிலோக்கிட்ட இருக்கும் இறால். இதில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய இறால் உண்டு. மீன்லாம் பாருங்களேன் அப்படியே ஐஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கனவா. இது கனவாவை பாருங்கள். கனவா ஒரு 1/4 கிலோ இருக்கும் மீன். எல்லாமே சீ ஃபுட். இந்த இறால் போய் பாருங்கள். இறாலை பாருங்களேன் அவ்வளோ பெருசுண்டு. சிங்கி இறாலாக என்னது அவ்வளோ பெரிய இறாலாக இருக்குது. நண்டு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட். அப்படியே பாருங்க. இது வந்து ட்ரிங்கோமலையில் உள்ளது. ஃபுல்லாக பீச் ஹோட்டல் தான். இறால் பார்க்க தான் பாருங்கள். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 1 கிலோக்கு கிட்ட தான் வரும் நினைக்கிறேன். 1 கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஏன்டா தூக்கவே இல்லாமல் இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதாங்க நாங்கள் புக்கிங் பண்ண ஹோட்டல் த ரீஃப் ரிசார்ட். இதுதான் முன்னுக்குள்ள என்ட்ரன்ஸ். த ரீஃப் ரிசார்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே இங்கேருந்து கிட்ட தான் நிலாவளி பீச். பக்கத்தில் தான் கடல் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே கடல் தெரியுது. அப்படியே நாங்கள் புக் பண்ண ரூம் பார்ப்போம். ரூம் நம்பர் வந்து 103. உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஃப் ரிசார்ட். பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல பெட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பஞ்ச் பெட் தான். தலவாணி, இது அக்கௌண்ட் இருக்குது, ஃபேன் இருக்குது, டவல்லாம் கொடுத்துருக்காங்க, டிஷ்யூ எல்லாம் இருக்குது. நமக்கு ஒரு கபட் ஒன்று இருக்குது. கபட்டில் வந்து நீங்கள் தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது பாருங்கள். இதோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இந்த கண்ணாடி. சின்ன ஒரு டிவி இருக்குது. இதில் ஒரு சின்ன திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமானது பாத்ரூம். பாத்ரூம் அப்படி இருக்கணும்ப்பா. பாத்ரூமே அடியாக இருக்குது பாருங்கள்.
செம்மையாக இருக்குது பாத்திரம். இந்த சிங்கோட டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நல்லா டாய்லெட். இது வந்து குளிக்கிறது. குளிக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீட்டரும் இருக்குது, நார்மலும் இருக்குது. சவரும் நல்லா இருக்குது, நல்ல கொமட்டும் நல்லா இருக்குது. எந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனாலும் பாத்ரூம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் எந்த ஹோட்டல் போனாலும் பாத்ரூம் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிறது ஊட்டிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நல்ல ஒரு கேர்டன் கொடுத்துருக்காங்க. கேர்டனை பார்த்தீங்களா அப்படி இருந்து அழகாக இருக்குது. அப்படியே திறந்தா இந்த வியூ அப்படியே பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளித்தா சும்மா சூப்பராக இருக்கும். மூடிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிப்போம். லைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைட்டை தான் நான் காட்டுவோம். அதில் பாருங்கள் ஒவ்வொரு லைட்டும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லைட் இருக்குது, அதே மாதிரி இதில் ஒரு லைட் இருக்குது. அப்படி எஞ்சால வந்தோம்னு சொன்னால் இந்த பாருங்கள் இது ஒரு லைட் இருக்குது. அதுவும் பார்த்தாமல் கட்டில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகாக லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட்டெல்லாம் சும்மா பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து திருவண்ணாமலையில் உள்ள த ரீஃப் ரிசார்ட் நிலாவளி. ஸோ இங்கேருந்து பீச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தான். புக்கிங் வந்து புக் பண்ணுறப்பே வந்து ஃபுல்லாக தான் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்து சொன்னால் நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரூமில் இருந்து பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குன்றப்பா. அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சா சரி. ஸ்விம்மிங் பூலில் பாருங்களேன், தண்ணி கலங்கிருக்க தெரியல. நல்லா சூப்பராக இருக்குது பீச். டீ குளிச்சுட்டு இதில் படுத்தா சரி. ஆனால் தண்ணி கொஞ்சம் கலங்கின மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் குளிச்சிருக்காங்க நிறைய பேர். தண்ணியை பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது. நல்ல ஊஞ்சல் இருக்கு பாருங்க. என்ன இதாட்டாது அவ்வளோ ஆல்பம் இல்லை, அவ்வளோ ஆல்பம் இல்லை. மாமா கால் பண்ணாங்க உண்டு பெட்டுக்கு மேலே ரொம்ப போய் மங்க அடுத்த இல்லை தம்பி இதான் சரி. நீலாவேலி பீச் எல்லாம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் பண்ணலாம். ஃபேஷன் பொருட்டு இது நல்ல நேச்சராக சூப்பராக செஞ்சுருக்கணும். ஆஹா அருமையான பீச்சோட ஹோட்டல்.